உலகெங்கும் உள்ள சினிகேசி நேயர்களுக்கு வணக்கம். திரை பொக்கிஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுவையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சேது இந்த படம் 1999 டிசம்பர் 10ஆம் தேதி வெளியானது. 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. இந்த படத்தை பற்றி சில தகவல்கள். சேது ஒரு நீதிபதியின் தம்பி. கல்லூரியில் யாருக்கும் அடங்காமல் திரிபவன், மாணவர் தலைவன், படிப்பில் ஆர்வமில்லாதவன், ஒரு ரவுடித்தனமானவன் என்று சொல்லலாம். ஸ்ரீமன் மற்றவர்களாம் அவனுக்கு நண்பர்கள். சமயத்தில் அந்த காலேஜில் புதுசாக சேர்ற பிராமண பெண் அபிதாவை பார்த்தவுடன் காதலர் படினான் சேது. விழுந்து விழுந்து லவ் பண்ணுறார். ஆரம்பத்தில் இவரது நடவடிக்கையை பார்த்து மிரண்டு போன அபிதா விலகி செல்கிறார். பிறகு உண்மையான காதலை புரிந்து கொண்டு காதலிக்க தொடங்குகிறார். இருவரும் காதல் வானில் ஆனந்தமாக சிறடிக்க நினைக்கும் பொழுது சேது முன்பு சண்டை போட்ட ஒரு கூட்டம் அவர் வழிமறித்து கடுமையாக தாக்குகிறது. தலையில் அடிப்பட்ட சேது சுயநிலை இழக்கிறார். பல வைத்தியங்களும் பலனளிக்காத காரணத்தால் பாண்டிய மடத்தில் 40 நாள் வைத்திருந்தால் குணமாவான் என்று சொல்வதை கேட்டு அங்கே சேர்த்து விடுகிறார் சேது நன்னனான சிவகுமார். அங்கே ஒரு கட்டத்தில் மனநலம் சரியானாலும் அதை யாரிடம் எப்படி சொல்வது தெரியாமல் தவித்து கடைசியில் அங்கிருந்து தப்பித்து ஓடி வருகிறான் சேது. ஆனால் இனிமேல் அந்த பழைய சேது நமக்கு கிடைக்க மாட்டான் என்று முடிவு செய்த அபிதா தற்கொலை செய்து இறந்து போகிறார். அதை பார்த்து அதிர்ந்து போகும் சேது அவள் இல்லாத இந்த உலகில் இருக்க விரும்பாமல் மீண்டும் பாண்டிமடத்துக்கு திரும்பி சென்று விடுகிறான். இப்படி முடிகிறது இந்த கதை. சேதுவாக நடித்தவர் விக்ரம் என்று சொல்லக்கூட தவறு. சேதுவாகவே வாழ்ந்தார். சேதுவாக இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். இதுபோக அபிதா குஜராம்பால் கேரக்டரில் அபிதா, சேது நன்னனாக நீதிபதியாக சிவகுமார், சேது நண்பனாக ஸ்ரீமன், காமாட்சி, மோகன் வைத்தியா, மனோபாலா, கருத்தம்மா ராஜஸ்ரீ, ஜோதிலட்சுமி, இப்படி பலர் நடித்திருப்பார் இந்த படத்தில். இந்த படத்தை இயக்கியவர் பாலா. பாலாவுக்கு இது முதல் படம். முதலில் விக்னேஷ் நடிப்பில் அகிலன் என்ற பெயரில் இந்த படம் தொடங்கப்பட்டது. சில நாட்கள் படப்பிடிப்பு நின்று போனது. பிறகு பல ஹீரோக்கள் இந்த கதை சென்று கடைசியாக ஒப்பந்தமான விக்ரம். 91 தந்து விட்டேன் என்னை என்ற படத்தை கதாநாயகனாக அறிமுகமான விக்ரம் அதற்கு பிறகு தனி கதாநாயகன் பெரிய வெற்றி பெறவில்லை. தனி கதாநாயகன் நடித்த படங்களே மிக குறைவு. இன்னர் ஹீரோக்களோடு இணைந்து 2 ஹீரோக்கள் ஒருவராக 2ஆம் நிலை ஹீரோவாக இப்படி நடித்து வந்தார். மலையாளத்தில் பல படம் நடித்தார், அதுவும் 2ஆம் நிலை ஹீரோவாகவே. இதுபோக டப்பிங் கலைஞராக பணியாற்றி வந்தார். அப்பாஸ், பிரபுதேவா போன்றவர்களாம் பின்னணி குரல் கொடுத்தவர் விக்ரம் தான். 99ஆம் ஆண்டு ஜனவரி 14 பொங்கல் வெளியான பார்த்திபனின் ஹவுஸ்ஃபுல் என்ற படத்தில் பார்த்திபன் வயதான தொழில் நடித்திருப்பார். இளம் ஜோடி படம் தேவைப்பட்ட காரணத்தால் விக்ரம் சிவலட்சுமி நடிக்க வைத்திருந்தார். அந்த படம் பெரிய வெற்றி பெறவில்லை. ஆனால் அதே 99 டிசம்பர் வெளியான இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. படம் வெளியான முதல் வாரம் இந்த படத்தை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. இயக்குனரும் புதியவர், விக்ரமும் பிரபலம் இல்லாதவர். இவன் படத்தை யாரையா போவா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஒரு வாரம் கழித்து அனைத்து பத்திரிகைகளும் இந்த படத்தை தூக்கி வைத்து கொண்டாடவே மக்கள் கவனம் இந்த படத்தின் பக்கம் திரும்பியது. அதற்கு பிறகு கூட்டம் கூட்டமாக படத்தை பார்க்க வந்தார்கள். 2 முறை 3 முறை பல முறை என்று பார்த்தவர்கள் அதிகம். அதன் காரணமாக இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சி இப்போது நடப்பது வாய்ப்பில்லை. ஒரு சிறிய படத்தை யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஒரு வாரம் 10 நாட்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் இது சாத்தியமானது. இந்த படத்தை இயக்கிய பாலாவும் சரி, இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களும், உயிரை கொடுத்து நடித்த ஹீரோ விக்ரம், இவர் அனைவரையும் விட இந்த படத்திற்கு ஜீவன் ஊட்டியவர், முதுகலம்பான் என்றவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். எல்லா பாடலும் சூப்பர் ஹிட் பாடல்கள். காண கல்வியில் கச்சேரிக்கு வரியா, நினைச்சு தவிக்குது. இந்த பாடலை விட மக்களின் உள்ளத்தை உருக்குகின்ற பாடல் எங்கே செல்லும் இந்த பாதை என்ற அந்த பாடல். இப்படி பாடல் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு காட்சியிலும் பின்னணி மூலமாக படத்துக்கு ஒரு ஜீவன் ஊட்டியிருந்தார் இளையராஜா. ஒளிப்பதிவு ரத்னவேலு. அனைத்தும் சேர்ந்து மாபெரும் வெற்றி படம் அமைந்தது. சிறந்த மாநில மொழி படம் என்ற தேசிய விருதை இந்த படம் பெற்றது. அந்த வருடத்தின் சிறந்த படமாக ஃபிலிம்பேர் அவார்டு கிடைத்தது.
சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு கிடைத்தது. இந்த படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் பாலாவின் நண்பரும் தற்போது இயக்குனர் நடிகராகவும் இருக்கின்ற அமீர் அவர்கள். அவருடைய பங்களிப்பு இந்த படத்திற்கு மிகப்பெரியது. இந்த படம் கன்னடத்தில் கிச்சா என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. அந்த வேடத்தில் நடித்தவர் சுதீப். இவர் பின்னாளில் கிச்சா சுதீப் என்று அழைக்கப்பட்டார். நான்யி படத்தில் வில்லனாக நடித்தார், அதே சுதீப் தான் இவர். அதேபோல தெலுங்கில் ஷேஷு என்ற பெயர் ரீமேக் செய்யப்பட்டது. டாக்டர் ராஜ்சேகர் இந்த படத்தில் நடித்திருந்தார். அவர் மனைவி ஜீவிதா இந்த படத்தை இயக்கியிருந்தார். அங்கும் அவர் வெற்றி படம் அமைந்தது. தேரா நாம் என்ற பெயரில் இந்திய ரீமேக் செய்யப்பட்டது. அங்கும் பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்தில் விக்ரமை நண்பர்களாம் சியான் என்று அழைப்பார்கள். அதைத் தொடர்ந்து விக்ரம் சேது எனக்கு மறுவாழ்வு கொடுத்த படம். இதை என்றும் மறக்க மாட்டேன். இந்த படத்தின் மூலம் நான் புது பிரிவு எடுத்திருக்கிறேன். எனவே இந்த சியான் பெயரை என்றும் விடமாட்டேன் என்று சொன்னார். இன்று வரை அதை கடைபிடிக்கிறார். சியான் விக்ரம் என்று எல்லா படம் டைட்டிலும் இடம்பெறுகிறது. இந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் மனோபாலா, ஜோதிலட்சுமி ஆகியோர் இன்று நம்மிடையே மறைந்துவிட்டார்கள். இருந்தாலும் இது போன்ற காவிய படங்களின் மூலமாக நம்மோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வெள்ளி விழா ஆண்டில் இந்த படத்தை நினைவுவது மிகவும் பெருமைப்படுகிறேன். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.